இரவிலே நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து என்னோடு கூட பேசினார். அந்த காரியத்தை நான் தீர்க்க தரிசன வார்த்தையாக உங்களோடு கூட இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். போன வாரத்திலும் இரண்டாவது ஆராதனையிலே ஒரு பெரிய ஒரு மாயை ஒன்று எழும்பி கொண்டிருக்கு. சிறு பிள்ளைகள் தயவு செஞ்சு போங்க. பெரிய மாயை ஒன்று எழும்பி கொண்டிருக்கிறது, அந்த மாயைக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரத்தில் நான் செகண்ட் சர்வீஸில் நான் உங்களோடு கூட பேசினேன். ஆனால் இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நேற்று இரவில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன், அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். மிகவும் கவனமாக கேளுங்கள். தேவன் சொல்லுகிறார், நல்லா கேளுங்க எல்லாரும். கொஞ்சம் கவனமா கேட்கிறீங்களா? எல்லாரும் கவனமா கேளுங்க. பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். உங்களை ஏமாற்றும்படியாக வகை தேடி கொண்டிருக்கிறான். அவன் செய்வதில், அவன் ஏமாற்றுவதில் தந்திரசாலி. அவனுடைய செயல்களில் அவன் தந்திரமாக நிறைவேற்றுகிறவன். ஆனால் நானோ எல்லாவற்றையும் விட பெரியவனாக இருக்கிறேன். தீர்மானம் எடுப்பது உன்னுடைய கரங்களில் இருப்பது. பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறவனாலே நீ நடத்தப்படுவாயா? இல்லை என்றால் உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய நினைவுகளையும் என் பக்கமாக திருப்பி என்னுடைய ஆலோசனையின்படி நடக்க நீ ஒப்புக் கொடுப்பாயா? நான் சத்தியத்தின் தகப்பன், அற்புதங்களை செய்கிற தகப்பன், சுகத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் வெளிப்படுத்துகிற தகப்பன். நானே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவன். நானே உனக்கான எல்லா நன்மைகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறவர். தீர்மானம் உன்னுடைய கரங்களில் இருக்கிறது. இந்த காரியத்தை கர்த்தர் திட்டவட்டமாக என்னோடு கூட நேற்று இரவு வேளையில் என்னோடு பேசினார். ஆகையினாலே அதனுடைய போன வாரத்தில் நான் அதை பற்றி பேசினேன். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த நாளில் நான் பேச போகிறேன். இந்த நாளில் சங்கீதத்திலையும் நம்ம வாசித்தோம். சங்கீதம் 83:3 நம்ம வாசித்தோம். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். தந்திரம் என்கிறதான வார்த்தை இது பொதுவாக நம்ம யாருமே நல்ல குணமுள்ள மனுஷங்களுக்கு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம், இல்லையா? ரொம்ப மோசமா ஏதாவது தீமை செய்கிற மனுஷங்களுக்கு தான் எந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம்? தந்திரம்னு பயன்படுத்துவோம். நல்லது செய்கிறவங்கள என்ன சொல்லுவோம்? புத்தியா அவர் நடந்துக்கிட்டாருன்னுவோம். கரெக்டா? தந்திரத்திற்கும் புத்தியாய் நடந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. தந்திரம் என்பது தீமை செய்யும் நோக்கிலேயே இருக்கிறதான காரிய தந்திரங்கள். ஆனா ஞானமா நிதானித்து செயல்படுகிறவர்களை புத்தியாய் செயல்படுகிறவர் அப்படின்னு சொல்றோம். இந்த 3வது வசனத்துல நம்ம வாசிச்ச அந்த வசனம் தான், உமது ஜனத்துக்கு விரோதமான உபாய தந்திரங்களை யோசிக்கிறார்கள். இந்த தந்திரங்கள் பிசாசுனுடைய இந்த டிசப்ஷன், மாயையும் தந்திரங்களும் கிராஃப்டினஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கிராஃப்டினஸ்னா தந்திரமாக. இந்த தந்திரம் நுழைந்து செயல்படுகிறதான ஒரு உறுப்பு நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயம். இந்த தந்திரமானது சத்ருவினால திட்டமிடப்படுகிறது. நேரடியாக நம்முடைய இருதயத்திற்கு நேராக அனுப்பப்படுகிற ஒரு அம்பாக இருக்கிறது. டைரக்டா அது வேற எங்கேயுமே போகாது. நீங்க ஏதாவது ஒரு வாசல் திறந்திருந்துச்சுன்னா டைரக்டா உங்களுடைய இருதயத்தை அது தாக்கும். இந்த இருதயத்தை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே சத்ருவினுடைய தந்திரங்களை நாம் புரியாமல் இருந்தால் நம்முடைய இருதயத்திலே தேவையில்லாத அநேக காரியங்களை நாம் வரவழைத்துக் கொள்ளுகிறோம். நல்லா கவனிக்கணும், நான் பயன்படுத்துகிற வார்த்தையை கவனிங்க. நாம் வரவழைத்துக் கொள்ளுகிறோம். அப்போ நான் தந்திரசாலிக்கு எதிராக கர்த்தர் என்ன புத்திசாலியா, அதாவது ஞானம் உள்ளவனா மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தந்திரசாலிக்கு எதிராக தேவனுடைய ஞானம் என்னிடத்தில் என்னுடைய இருதயத்தில் இல்லை என்று சொன்னால் என்னுடைய இருதயம் சத்ருவினால வருகிறதான தீமையின் தந்திரத்தினாலே நிச்சயமாக தாக்கப்படும்.
இந்த நாட்களிலே நாம் இதற்காக நாம் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அதற்காக நாம் ஜெபிக்கவும் போகிறோம். இந்த உலகத்துல துச்சமாய் நினைக்கப்படுகிற வேலைகள் நிறைய வேலை இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்திற்கு இப்போ அந்த வேலை இல்லை, ஆனா நான் சிறு வயதில் இருந்த போது கூட நான் பார்த்துருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேஷன்ல கிளீன் பண்றவங்க, டாய்லெட் கிளீன் பண்றவங்க, அவங்கள எப்படி பார்ப்பாங்க? ஆமா, ரொம்ப துச்சமா. அவங்களுக்கு அவன் இந்த அசுத்தமானதை கிளீன் பண்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் இப்போ அந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போ எல்லா இடங்கள்லையும் நல்லா கிளீனான ஏரியாக்களை, கிளீனான காரியங்களை, திட்டவட்டங்களை கொண்டு வராங்க. சரி, போகட்டும். இப்போ இதுல ரொம்ப துச்சமாகவும் ரொம்ப தாழ்வாகவும் நினைக்கப்படுகிறதான ஒரு வேலை ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கிளீன் பண்றவங்க, சுத்தம் பண்றவங்க, டிச்சு இறக்கி கிளீன் பண்றவங்க, இந்த மாதிரி இருக்கிற லிஸ்ட்ல ஒருத்தங்களை வச்சிருக்கிறாங்க மக்கள். அவங்க யாரு தெரியுங்களா? செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க. கவனிச்சிருக்கிறீங்களான்னு தெரியல. மற்றவங்களுக்குலாம் ஒரு வேலையை சொல்லிட்டு இவர் செக்யூரிட்டியா அப்படின்வாங்க. அதுல என்னவோ தெரியல, மக்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்கள மாத்திரம் என்னமோ ஒரு மாதிரியா மக்கள் பார்க்கிறத நானே பார்த்துருக்கிறேன். ஆனா அந்த செக்யூரிட்டி வேலை எவ்வளவு முக்கியமான வேலை இல்லையா? ரொம்ப ரொம்ப இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு எவ்வளவோ காரியங்கள்லாம் வந்துருச்சு. அலாம் வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இன்னைக்கு கேமராலாம் இயங்குது, திருடர்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனாலும் ஹியூமன் பவர்ல செயல்படுகிற செக்யூரிட்டின்னு நம்ம ஒன்று சொல்றோம். அதாவது மனிதனுடைய பலத்திலே செயல்படுகிற பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்னை அளவும் ஒரு வேலை ரொம்ப சிறிதாக, ரொம்ப குறைவாக பார்க்கப்படுகிற ஒரு வேலையாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானதும் அது தவிர்க்க முடியாத ஒரு வேலையுமா இருக்குது. இப்போ நான் எதுக்காக இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் நல்லா கவனிக்கணும், நம்ம எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுக்கிறாரு. ஒரு வாட்ச்மேன், ஒரு செக்யூரிட்டியோடைய வேலையை கொடுக்கிறார். எதை நம்ம செக்யூர் பண்ணணும், எதுக்கு நம்ம வாட்ச்மேனா இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்திற்கு நம்ம காவல்காரர்களாக இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். என்னுடைய இருதயத்தை காவல் காக்கிற, செக்யூரிட்டி வேலை பார்க்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு என்னிடத்துல இருக்குது. இது உலகத்தார் மாதிரி நீங்க சும்மா அப்படியே போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுற ஒரு வேலை கிடையாது. உலக மக்கள் இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்கள ரொம்ப குறைவா பார்க்குற மாதிரி நீங்க பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் இருதயத்தை காவல் காக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு வெறும் செக்யூரிட்டி வேலை செய்யறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? இந்த காரியத்தை நீங்க முதலாவது உணர்ந்து கொள்ளுங்க. எல்லா காவலோடும் நம்ம நீதிமொழிகளை வாசிப்போமா? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஏன் இதை ஜீவ ஊற்றுன்னு சொல்றோம்னா, இங்க ஜீவ நதியாய் பொங்கி எழும்புகிறதான பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிற இடம் நம்முடைய இருதயம். இந்த இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தாலும் வாசல்கள், முக்கியமான வாசல்கள், கண்ணு, காது, வாயி, சிந்தை, இந்த மாதிரி வாசல்கள் திறந்திருக்கும் பொழுது இந்த ஜீவ ஊற்று பொங்கி வருகிற இருதயத்தை தாக்கும்படியாக சத்ருவினால் அனுப்பப்படுகிறதான தந்திரங்கள் இருக்கிறது. அந்த தந்திரங்கள் நம்ம சங்கீத பகுதியில் பார்த்த மாதிரி இன்னைக்கு தம்பி எதை நினைச்சு அதை பேசினாங்கன்னு, எதை நினைச்சு அந்த சங்கீதத்துல பல வசனங்கள் இருந்தது, ஆனா தம்பி கரெக்டா அதை பேசினாரு. நானும் அதனுடைய தொடர்ச்சியாக தான் பேச போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்மளுடைய இருதயத்தை நம்ம ஆவியானவராலே நிரப்பப்படாம, தேவனுக்குரிய காரியங்களை நிரப்பப்படாம, நம்முடைய வாசல்களையும் ஜாக்கிரதையா இல்லாம நம்ம இருந்தோம்னு சொல்லி சொன்னா, சத்ருவினால் அனுப்பப்படுகிற இந்த தந்திரங்கள், அந்த தந்திரங்களை என்ன பண்றாங்க, சும்மா அவங்க பிளான் பண்ண முடியாது, அவங்க இதை யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம், சங்கீதத்துல பார்த்தோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். அதனால சாதாரணமா தொட முடியாது, அவங்க பயங்கரமா பிளான் பண்றாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், இது ஆவி மண்டலத்தில் நடக்கிற ஒரு காரியம். இந்த திட்டம் எதற்காக? தந்திரத்தை உங்களுடைய மனதிலே விதைப்பதற்காக. நான் சொல்றது புரியுதா? அதாவதுங்க, திட்டம் நம்மளை அழிக்கிற திட்டம் ரெண்டாவது தான். ஆனா முதல்ல போடப்படுற திட்டம் என்ன தெரியுமா? உங்களுடைய இருதயத்துல தந்திரத்தை விதைப்பது,
டு சோ கிராஃப்டினஸ் இன் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்துல நீங்க சீக்கிரம் வழி விலகி போகிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையோ காரியத்தையோ காட்சியையோ ஒரு விஷயத்தையோ உங்க இருதயத்துல விதைப்பது, இது பேர் தான் தந்திரம். இப்ப தந்திரத்துக்கு நம்ம நிறைய கதை நம்ம சொல்லலாம். நம்ம சின்ன வயசுல அந்த ஒன்னா இருக்கணும்ன்றதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. 3 மாடு இருந்தது, ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த கதையை? அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சுங்களா, அந்த மாடை ஏதாவது கடிச்சு கொதறணும்னு போகலாம், 3 மாடும் சேர்ந்து முட்டுறதுக்கு வருமா. அதனால இந்த சிங்கம் போய் என்ன பண்ணுச்சான், நரி கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டுச்சான். அந்த நரி தான் தந்திரசாலியாச்சே. அப்ப அந்த நரி சொன்னுச்சான், நீ என்ன பண்ணு, அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் பிரிவை நீ ஏற்படுத்து. அவங்க எல்லாருக்கிட்ட போய் உன்னை பத்தி அவன் என்ன சொன்னான் தெரியுமா, உன்னை பத்தி இவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்லி 3 மாடுகிட்டையும் பேசி அந்த 3 மாடும் என்ன ஆயிடுச்சான், தனித்தனியா பிரிஞ்சு போச்சான். அதுக்கப்புறம் போய் தூக்குறது இந்த சிங்கத்துக்கு ரொம்ப ஈஸியான ஒரு காரியமா போயிடுச்சு. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, இந்த தந்திரத்தை பயன்படுத்தி பிரிவினையை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் தான் சண்டை நடக்குது, அதுக்கப்புறம் தான் மேற்கொள்ளுதல் நடக்கிறது. ஆனா நம்ம விஷயத்திலே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துட்டோம்னா அடுத்த நடக்கக்கூடியதான பிரச்சனையிலிருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், தப்பித்து கொள்ள முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? பிரச்சனையில போய் அங்க போய் திக்குமுக்காடுறதுக்கு பதிலா இருதயத்துல சத்ருவினால விதைக்கப்படுகிற தந்திரங்கள் என்னவென்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த தந்திரங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன பண்ணிடலாம், சத்ருவை நம்ம வெளியேற்றி விடலாம். சோ இந்த தந்திரங்கள் நேரடியாக எங்க தாக்குதுன்னு சொன்னங்க, நம்முடைய இருதயத்தை தாக்குது. அதனாலதான் சங்கீதத்தில் நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் நீ காத்துக்கொள். மற்ற எல்லாரும் இன்னைக்கு உலக பிரகாரமா எத்தனையோ பேர் செக்யூரிட்டி வேலை, அந்த அந்த என்ன சொல்றது, பாதுகாப்பு அப்படின்றதுல நிறைய லெவல்ஸ் இருக்குது இல்லைங்களா. இசட் லெவல் செக்யூரிட்டி, எக்ஸ் லெவல் செக்யூரிட்டி இப்படிலாம் இருக்குது. இப்போ நார்மலா நம்ம பாடுறதான செக்யூரிட்டி இந்த வேலைகளில் கடைகளில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, அவங்க ஒரு லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கு இருப்பாங்க, அவங்கள பிளாக் கேட்ஸ்ன்ற ஒரு பேர் மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுலேயே நிறைய லெவல்ஸ் இருக்கிறாங்க, பிளாக் கேட்ஸ்லேயே நிறைய லெவல்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் நடத்துகிற செக்யூரிட்டி ஏஜென்சி வேற, ஹை லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் நடத்தக்கூடிய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்குது சரிங்களா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பிரபல தலைவர்கள்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வெறுமனே ஒருத்தரோ ஒரு 10 பேரோலாம் கூட்டிட்டு வர மாட்டார். அவர் இந்தியாவில் என்னதான் போர் வீரர்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பு அவருக்கு கொடுத்தாலும் அவருக்குன்னு ஒரு என்ன இருக்கும்னா பாதுகாப்பு வளையம் ஒன்று இருக்கும் சரிங்களா. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட்டோட தான் வருவாங்க அவங்க. அப்போ பிரசிடென்ட்னா சும்மா ஒரு ஃப்ளைட்டு போச்சு, அவர் கூட ஒரு 5-6 பேர் மட்டும் வரமாட்டாங்க. அவர் கூட செக்யூரிட்டி பார்க்குற எல்லாரையும் அவர் என்ன பண்ணுவார், கூட்டிட்டு வருவார். எதற்காக? அவர் ரொம்ப முக்கியமான ஆளு, தேசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. அவரை எவ்விதத்திலும் எதிரிகளோ தீவிரவாதிகளோ என்ன பண்ணிடக்கூடாது, தொடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி சாதாரணமா மனுஷனுக்கே இவ்வளவு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இருக்குன்னா இந்த இருதயத்தை காத்துக்கொள்றதுக்கு பலவிதமான அளவிலான பாதுகாப்பு வளையங்கள், பெட்டகங்களை நாம் போட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது சரிங்களா. இந்த நாளிலே அதை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச நான் ஆசைப்படுகிறேன். சில நேரங்களிலே நம்முடைய இருதயம் தேவையில்லாத காரியங்களினாலே நிரம்பி இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினாலே நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கும் பொழுது இந்த வெளியில சத்ருவினால போடப்படுகிற தந்திர யோசனைகள் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக உங்களுடைய இருதயம் மாறிவிடுகிறது. நல்லா கவனிக்கணும். இருதயத்தை காத்துக்கொள்றதே பெரிய விஷயம். அதுல உங்க இருதயம் மேக்னெட் மாதிரி ஆயிடுச்சுன்னா வெளியில இருக்கிற எல்லா தேவையில்லாதையும் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஈர்க்க ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியுதா? அப்போ இருதயத்துல நம்முடைய இருதயத்துல தங்கி இருப்பது என்ன, இருதயத்தின் நினைவுகள் ஃபுல்லா நிரம்பி இருக்கிறது என்ன? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எப்பா நான் வேற எதையும் நினைக்கல, என் சொந்த பிரச்சனை, சோக பிரச்சனை, என் பிள்ளை, என் குடும்பம், இதை பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னாலும் அதுவும் சத்ருவினுடைய தந்திரங்களை உங்கள் இருதயத்தின் பக்கமாய் ஈர்க்கிறதான ஒரு காந்தத்தை போல செயல்படும். ஏன்னு சொல்லி சொன்னா தேவனுடைய வார்த்தையை தவிர, தேவனுடைய நாமத்தை துதிக்கிற துதியை தவிர, கர்த்தருடைய மகத்துவங்களை தவிர, தேவனுடைய திட்டங்களை தவிர வேறு எந்த காரியத்தினாலும் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருந்தாலும் அந்த இருதயம்
வெளியில் இருக்கிறதான பிசாசனுடைய தந்திர யோசனைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம் போல செயல்படும். நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்களா உங்களுக்கு? தயவு செய்து நல்ல தெளிவாக கவனிங்க. தூங்காதீங்க. இது தூங்குறதுக்கான நேரம் இல்லை. தூங்குனீங்கன்னா சீக்கிரம் சத்ருவினுடைய தந்திரத்துல போய் மாட்டிக்குவீங்க. என்னன்னே தெரியாம நம்ம இன்னும் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம் இந்த ஆலயத்துக்குள்ள. இந்த சர்ச்ல நம்ம நிறைய பேர் பல வருஷமா வரீங்க. ஆனா என்ன பேசுறாங்க? இவங்களுக்கு வேலையே இல்லையா? சும்மா சும்மா ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறானுங்களே, ஏதோ திரும்ப திரும்ப போன வாரம் பேசினதையே பேசுறானுங்களா நினைக்காதீங்க. இது கடைசி நாட்களிலே பிசாசானவன் தந்திரமாக, திரும்ப நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, தந்திரமாக உங்கள் இருதயத்தை நேரடியாக தாக்குகிற காலங்கள் இது. அதற்காக அவன் பல யோசனைகளை யோசித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா இதுக்கு நடுவுல உங்களுடைய இருதயத்தை நீங்க எதனால நிரப்பி இருக்கிறீங்க? ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருதயத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த இருதயம் சத்ருவினுடைய தந்திரங்களை ஈர்க்கக்கூடிய காரியமாக மாற்றப்படுகிறது. உங்களுடைய இருதயம் எதனால் நிரம்பி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம் வாசியுங்கள். லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இப்போ இருதயத்தை பற்றி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை என்னன்னு சொல்றாரு? என்ன வார்த்தையில பயன்படுத்துறாரு? இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். Heart is considered as a treasure. ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. பொதுவா பொக்கிஷம்னு உடனே நமக்கு ஏதாவது அது விலையேற பெற்றது, ரொம்ப வருஷமா மறைந்து இருந்தது, பழங்காலத்தது, இந்த மாதிரி காரியங்களை தான் நம்ம ட்ரெஷர், பொக்கிஷம் என்கிறதான வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஆனா ஏசப்பா இருதயத்திற்கு பொக்கிஷம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் இந்த இருதயத்திலே பல காரியங்கள் நிரம்பி இருக்கிறது. இந்த இருதயத்திலே மனிதனால கிரகிக்க முடியாத பல காரியங்கள் கூட உங்கள் இருதயத்தில் இருக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா இதை பத்தி நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம பிரசங்கில நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார், உலகங்களையும் அவனுடைய இருதயத்திற்குள் வைத்திருக்கிறார். பல காரியங்கள் அவனுக்குள்ள வச்சிருக்கிறார். நம்ம இருதயத்தை நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நம்ம இன்னும் ஆராய்ந்து பார்க்கல. நம்முடைய இருதயம் அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அண்டம், யூனிவர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயமும் அவ்வளவு பெருசு. அதுல இன்னும் மறைந்திருக்கிற காரியங்கள் இருக்கிறது. ஆனா அந்த இருதயம் சரியா இருந்துச்சுன்னா அது நல்ல பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. அதே இருதயத்துல தந்திரங்களும் ஆலோசனைகளும் மாயைகளும் வஞ்சனைகளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் நிரம்பி இருக்கும் பொழுது அது தீமையான காரியமாக பார்க்கப்படுகிறது. அது பிசாசுக்கு ஒருவேளை பொக்கிஷமா இருக்கலாம், ஆனா நமக்கு அது பொக்கிஷமா இருக்க போறது கிடையாது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நல்லதை, நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய செயல், என்னுடைய பேச்சு, என்னுடைய பழக்க வழக்கம், இது எல்லாமே எப்படி இருக்கும்? நல்லதாக இருக்கும். எப்போ? ஏன் இருதயம் நல்ல பொக்கிஷமா இருந்துச்சுன்னா. அடுத்து என்ன சொல்றாரு? பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய இருதயமும் விஸ்தாரம், அந்த இருதயத்திற்குள்ள பொல்லாத காரியங்கள் என்ன இருக்குது? நிரம்பி இருக்கிறது. அதிலிருந்து அவன் என்ன பண்றான்? பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இங்க ரெண்டு வித்தியாசத்தை பார்க்கிறோம். நல்ல மனிதனுடைய இருதயம், தீமை செய்கிற மனிதனுடைய இருதயம், தீமையினால் நிரம்பி இருக்கிற மனிதனுடைய இருதயம். இப்ப நீங்க சபையில வர்றனால உங்க இருதயம் நல்ல இருதயமா மாறிடுச்சானா கிடையவே கிடையாது. நல்ல இருதயமாய் மாற்றப்படுவது என்பது ஒரு நாளில் நடக்கிற சம்பவம் அல்ல. ஞானஸ்தானத்தை அன்னைக்கு மாறுகிற சம்பவம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொண்டு சகலவித ஜாக்கிரதையோடு நாம் இல்லாவிட்டால், சர்ச்சுக்குள்ள நீங்க வந்தாலும் இந்த நல்ல இருதயம் சில நேரம் தீமையான பொக்கிஷமான இருதயமாக மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்க யாரு தீமையானவங்க யாரு நல்லவங்கன்னு நான் சொல்ல முடியாது என்னால. எனக்கு அந்த அதிகாரமும் கர்த்தர் கொடுக்கல. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு தெரியும், நம்மளுடைய இருதயத்தை நாமளே சோதித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம், ஒரு மனிதன் அவன் கண்ணாடி முன்னாடி நின்று
அவன் தன்னுடைய முகத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி மறந்து போனானா எப்படிப்பட்டவனா இருப்பான்? யோசிச்சு பாருங்க. என் முகம் இந்த அமைப்பா இருக்குதுன்னு பார்க்கறான் நான் கண்ணாடியில, ஆனா பின்னாடி திரும்பி கண்ணாடியில பார்த்ததையே மறந்துட்டானா எப்படி இருக்கும் அவனுக்கு? கண்ணாடியை விட்டு நகரவே மாட்டான், அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியல, மறந்து போச்சு. இப்ப இப்படிதான் நம்மளுடைய இருதயமும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையும் தேவனுடைய பிரசன்னமும் நம்முடைய இருதயத்தை நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது. கர்த்தருடைய வசனத்தை உண்மையா படிச்சு அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என் உள்ளத்தில் இருக்கிற நினைவுகளை, நம்ம எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், எல்லா எண்ணங்களையும் எல்லாம் என்ன பண்ற வகையறுக்கிறதாக அது இருக்கிறது. இட் ஸ்பிளிட்ஸ். வகை இருக்குன்னா ரெண்டா பிளந்துருதுங்களாம். அங்க மறைவானது எதுவுமே இல்லை. கர்த்தருடைய வசனத்துல மறைவானது எதுவுமே இல்லை. அப்போ நம்மளுடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் நெடுங்காலமாய் இந்த ஆலயத்துக்கு வரலாம். என்னை விட நீங்க வயதுல ரொம்ப பெரியவர்கள், நீங்க இங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா உங்க எல்லாருக்கும் காதல கேட்கிற மாதிரி தேவனுடைய சத்தமா, தேவனுடைய ஊழியக்காரனா நான் இந்த மேடையிலிருந்து நான் பேசுறேன். உங்களுடைய இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. எந்த மாய தந்திரங்களுக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்க விட்டு கொடுத்திருக்கிறீங்க, அதை கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். அது பொருளாதாரமாக இருக்கலாம், தீமையின் உறவுகளாக இருக்கலாம், தேவையில்லாத பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்ல ரட்சிக்கப்படாத அநேகரோடு நாம் உறவாடி கொண்டிருக்கிற உறவுகளாக இருக்கலாம், சம்பந்தம் கலக்கிறதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தை, நல்ல பொக்கிஷமாய் இருக்க வேண்டிய இருதயத்தை தீமையின் பொக்கிஷமாக மாற்றுகிறதற்கு அந்த செயல்கள் எல்லாமே ரெடி, அதை செஞ்சு முடிச்சிரும். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க எதிர்த்துலாம் போக வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை உள்ள கொண்டு போகாம இருந்தாலே போதும், இருதயம் தீமையான நிலமாக மாறிவிடுகிறது. பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து, பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். யாக்கோபு சொல்றாரு, உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்துன்றாரு. வாயை நீ, எல்லாரையும் மனுஷன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டான், ஆனா நாவை கட்டுப்படுத்த ஒரு மனுஷனாலையும் முடியல. ஏன் முடியல தெரியுமா? ஏன்னா இருதயத்துல என்ன இருக்குது? மாயைகள், தந்திரங்கள், ஏதோ ஒண்ணு மூளை முடுக்கல இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அந்த 90 அறைகள்ல எந்த அறையில இன்னும் அசுத்தம் மறைந்து இருக்குன்னு தெரியல, எந்த அறையில அந்நியர்களுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம்னு தெரியல, எந்த அறை இன்னும் பூட்டப்பட்டு இருக்கிறது என்று தெரியல. ஆகையினாலே நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் 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 அவசியமா இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நாக்கு தனியா கலண்ட மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. என்னை அறியாமலே நான் பேசிட்டேங்க எல்லாம் சொல்ல முடியாது. இங்க என்ன இருக்குதோ அதுதான் வாயில வரும். அப்போ யாக்கோபு கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இங்க அதனுடைய மூல காரணத்தை நம்ம இங்க பாக்குறோம். இருதயம் சரியா இருந்துச்சுன்னா வாயின் வார்த்தைகள் சரியா இருக்கும். இருதயம் தப்பா இருந்துச்சுன்னா வாயின் வார்த்தை தப்பா இருக்கும். பேசுனதுக்கு அப்புறம் சொல்லுவோம், அவசரப்பட்டு சொல்லிட்டேன், அவசரப்பட்டு பேசிட்டேன், சூழ்நிலை என்ன பேச வச்சிருச்சு, என் அம்மா பையனைய பேச வச்சுட்டாங்க, என்னுடைய கோபத்துல நான் இப்படி பேசிட்டேன். காரணம் என்ன? வாய் இல்ல, நம்முடைய இருதயம். இந்த நாளிலே உங்களுடைய இருதயம் எதினால் நிரம்பி இருக்கிறது? நல்ல பொக்கிஷம் என்று அந்த இருதயத்தை பற்றி சொல்லப்படுகிறது. நல்ல பொக்கிஷம் என்று சொன்னால், பொக்கிஷம் என்று சொல்லப்படுறத ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரீதியை நீங்க எப்படி புரிந்து கொள்வீங்க? 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. முதலாவது பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது, உங்களுடைய இருதயத்திலே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான அந்த நினைப்பும் தேவனை தேடுகிறதான அந்த ஆசையுமாயிருக்கிறது. A good treasure that is found in your heart is supposed to be the desire that you have for God. தேவனுக்காக நீங்கள் உங்க இருதயத்துல ஏற்படுற ஒரு ஆசை இருக்கு இல்லையா? தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்னு ஒரு விருப்பம் இருக்கு இல்லைங்களா? இதுதான் முதல் பொக்கிஷம். அடுத்ததா 2வது பொக்கிஷம் தேவனுடைய வார்த்தை. நல்லா கவனிக்கணும். 2 பொக்கிஷம் நம்முடைய இருதயத்துல. இன்னும் நிறைய இருக்கு, நான் பேசுறதுக்கு இன்னும் நிறைய. நான் நேற்று இரவுல கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த நிறைய காரியங்களை நான் எழுதி வச்சிருக்கேன். ஆனால் நான் பேசினா நமக்கு டைம் பத்தாது. ஆனால் நான் 2 காரியத்தை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஒன்று,
அவரை பின்பற்றுகிறதான, அவருக்கு பிடிக்காததை நான் எதுவும் செய்ய மாட்டேன்பா அப்படின்ற ஒரு ஆசை, டிசையர், ஆசை. தேவனை நேசிக்கிறது மாத்திரம் இல்லை, அவருக்கு பிடிக்காததை எதுவும் நான் செய்ய மாட்டேன், அவரை நான் காயப்படுத்த மாட்டேன், அவருடைய மனசை நான் நோக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. இது பொக்கிஷம். அடுத்து ரெண்டாவது முக்கியமான பொக்கிஷம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை. சங்கீதக்காரர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை நான் என்ன பண்ணேன், என் இருதயத்திலே வைத்து வைக்கிறேன்னா, ஐ எம் லாக்கிங் யுவர் வேர்ட் இன் மை ஹார்ட். நான் வைத்து வைக்கிறேன். எதுக்கு 2 வைத்து வைக்கிறேன்? உள்ள வச்சு நான் செக்யூர் பண்றேன். அதை யாருமே திருட முடியாது. என்னுடைய இருதயத்திற்கு நான் தான் கவலாளி, என்னுடைய இருதயத்துக்கு நான் தான் வாட்ச்மேன். இப்ப இருதயத்துல நிரம்பி இருக்கிறது என்ன? நிறைய பேரு இந்த இருதயத்துல நம்ம வாசிச்சோம், பொல்லாத பொக்கிஷத்தை உள்ள வச்சுக்கிட்டு வாட்ச்மேனா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் நம்ம என்னன்னு பேர் சொல்றோம்னா இருதய கடினம்னு சொல்றோம், ரிபெலியஸ் ஹார்ட்னு சொல்றோம். இவங்க என்னன்னா உள்ள இருக்கிறது என்ன தெரியுமா, அசுத்தம். ஆனா வெளியில இவங்க அதுக்கு செக்யூரிட்டியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. உள்ள போலான்னு ஆண்டவர் உள்ள போலான்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஆண்டவருக்கு அனுமதி தர மாட்டாங்க. ஏன்? அந்த இருதயத்தில் இருக்கிறது இவங்களுக்கு வேணும். உள்ள இவர் போனாருன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் அடிச்சு வெளியே துரத்திடுவாரு. அதனால தீமையான காரியத்தை, தீமையான பொக்கிஷம் நிறைஞ்ச அந்த இருதயம் உள்ள இருக்குது, அதுக்கு வெளியில இவங்க சேர் போட்டு நல்லா செக்யூரிட்டி வேலையா 24 ஹவர்ஸ் உட்காந்து திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாங்க, ஆனா தேவனுக்கு அந்த இருதயத்தின் அறைகளிலே இடம் இல்லை. இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா முரட்டாட்டம், இருதய கடினம். இந்த மாதிரி மனுஷங்க பைபிள்ல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பிரதானமா நம்ம சொல்லணும்னா பார்வோன்றவன் அதுக்கு சிறந்த ஒரு உதாரணம். கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமா எத்தனையோ வாதைகள் மூலமாக வெளிப்பட்டாலும் அவனுடைய இருதயத்தை உள்ள வச்சிருக்கிற விக்கிரகத்தை வச்சு பூட்டி வெளியில நல்லா ஜம்முன்னு சேர் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கர்த்தருடைய மகிமை இருதயத்துக்குள்ள போக முடியல. ஒருவேளை முதல் வாதையிலேயே அவன் திருந்தி இருந்தானா, இருதயத்தை திறந்து கொடுத்திருந்தானா, அவன் யெகோவா தேவனை ஏற்றுக்கொள்றானோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவன் குடும்பத்திலையும் அவன் தேசத்துக்கும் வருகிறதான இழப்பு அவன் என்ன பண்ணிருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். எத்தனை மாடு செத்து போச்சு, எத்தனை ஆளுங்க செத்து போனாங்க யோசிச்சு பாருங்க. அந்த வாதைகளை படிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு மனுஷனுடைய இருதய கடினத்தினாலே தேசத்து மக்கள் பலியானார்கள். ஏன் தெரியுமா? இருதயத்தினுடைய அறையை துன்மார்க்கத்தினாலும் விக்கிரகத்தினாலும் நிரப்பி கொண்டு வெளியிலே காவலாளியை போல இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துகிட்டு கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமாய் கண்களிலே தெரிந்தாலும் உள்ளே அனுமதிக்கிறதுக்கு என்ன இல்லை, அவருக்கு மனசு இல்லை. கடினம், இருதய கடினம். 10 வாதைகள் வருது, அதுல 6 தடவை பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் இருக்கும். அடுத்து 4 முறை பார்த்தீங்கன்னா தேவனே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் இருக்கும். ஏங்க தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தணும்? ஏன்னா முதல்ல 6 டைம் கர்த்தர் சாய்ஸ் கொடுக்கிறாரு, வாய்ப்புகள் கொடுக்கிறாரு. இவன் தானா என்ன பண்றானா, அதாவது நமக்கு சுயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, சுயமா இவன் என்ன பண்றானா, என் மகிமைக்கு விட்டு கொடுக்கிறானான்னு அவர் பார்க்கிறாரு. 1 முறை 2 முறை 3 முறை 6 முறை பார்க்கிறாரு. 6வது முறையும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதுக்கு அப்புறம், ஓஹோ இப்படியா உன்னுடைய காரியம், இப்ப பார்த்துக்கலாம், எப்படி நீ என்னுடைய மகிமையை பார்க்கிறேன்னு சொல்லி கர்த்தரே பார்வோனுடைய இருதயத்தை என்ன பண்ணாரு, கடினப்படுத்தினார். இப்ப பிரியமானவர்களே, நம்ம யாரும் அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாதுங்க. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற ரேஞ்சுக்கு நம்ம யாரும் போயிடவே கூடாது. அது மகா கொடிதான ஒரு சாபம், அது மகா கொடிதான ஒரு காரியம். நரகத்துக்கு போகாமலேயே பூமியிலேயே நரகத்தை அனுபவிக்கிற வேதனை அது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்துல என்ன பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர்கள்? துன்மார்க்க பொக்கிஷமா, தேவன் விரும்புகிறதான அவரை குறித்த ஆசை, பிரசன்னம், அவருடைய வார்த்தை என்கிறதான பொக்கிஷமா? எதை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நிரப்பி வைத்திருக்கிறீர்கள் என்பதை சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது வாயில வருகிறது, இருதயத்தில் இருக்கிறது தான் செயல்களிலே வருகிறது, இருதயத்தில் இருக்கிறது நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிறது. இருதயத்தில் லகுவானது இருந்ததுன்னு சொன்னா என்னுடைய ஓட்டம் துரிதமாக, வேகமானதாக, எஃபிஷியண்டா
ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு 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 வல்லமை நிறைந்த ஓட்டமாக என் ஓட்டம் இருக்கும். ஆனா இதே என்னுடைய இருதயத்தில் தேவையில்லாத பாரங்கள் இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய ஓட்டமும் பாதிக்கப்பட்டதும், ஆங்காங்கே விழுவதும், திரும்ப எழுவதும், திரும்ப விழுவதும், திரும்ப எழுவதும், திரும்ப விழுந்து போறது, திரும்ப எந்திரிச்சு நிற்கிறது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 4:7. அவருடைய கடைசி நாட்களிலே அவருடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு அவர் இந்த லெட்டர் எழுதினார். அதில் அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது வெறுமனே இந்த மரிக்கிறவங்க இல்ல கல்லறையில எழுதுறதுக்காக மாத்திரம் இந்த வசனம் நமக்கு பைபிள்ல கொடுக்கப்படலை. இது நமக்கு ஒரு ஆலோசனையாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு அறிவுரையாக கொடுக்கிற ஓட்டத்தை நம்ம ஜெயமுடன் ஓட வேண்டும். முடிக்கிறது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓடுறதே சரியில்லையே, அப்புறம் எங்க போய் முடிக்கிறது? அப்போ இருதயத்தில் என்ன நிரம்பி இருக்கிறதோ, இருதயம் ஃபுல்லா வெயிட்டா இருந்துச்சுன்னா உங்க ஓட்டம் சிரமமா இருக்கும். தேவனுக்குள்ளாக நிலைக்க முடியல அப்படின்னா காரணம் என்ன? இருதயத்தில் என்ன இருக்குது? மறைவான காரியங்கள் உங்களுடைய வேகத்தை குறைச்சி பலுவை அதிகரிக்க பண்ணுகிற காரியம் இன்னும் இருதயத்தில் இருக்கிறது. இந்த விமானத்தில் போறவங்களை கவனிச்சிருக்கிறீங்களா? விமானத்தில் போறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. டிக்கெட்டு, பாஸ்போர்ட் அதெல்லாம் இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய விமானத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான லக்கேஜ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு 30 கிலோன்னு வச்சுக்கோ, ஒரு ஆளுக்கு 30 கிலோ எடுத்துகிட்டு போகணும். இப்போ அந்த ஃப்ளைட்டில் ஒரு 100 பேர் போகிறான்னு வச்சுக்கோ, அந்த விமானத்திற்கு குறிப்பிட்ட அளவில் தான் ஒரு வெயிட்டை சுமக்கக்கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்போ அதை தாண்டி அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஏற்ற மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 100 பேர் அந்த ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னா பைலட்டை உட்பட எல்லாரும் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக அவங்களுடைய பேக் இருக்கிற சூட்கேஸு அது என்ன பண்ணணும், வெயிட்டு போட்டு 30 கிலோக்குள்ளே இருக்குதான்னு பார்த்துக்கணும். நீங்கள் 30 கிலோவுக்கு மேலே நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களை அலோவ் பண்ணுவாங்க, உங்கள் பேக்கை தூக்கி குப்பையில் போட்டுருவான். பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் நிறையா நம்ம நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்லாம் அது வரும். அந்த மாதிரி வேஸ்ட்டாக போன பேக்லாம் எடுத்து ஆக்ஷனில் விடுவாங்க. அந்த மாதிரி பேக்லாம் நமக்கு தெரியும், நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. 30ன்னா ஒருத்தர் 40 கிலோ தூக்கிட்டு வருவோம். அந்த சூட்கேஸ் என்ன பண்ணாது தெரியுங்களா? இங்கே ஏறின மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், அது ஒரு தனி ஒரு லக்கேஜில் கொடுத்துருவோம். நம்ம கையிலே தான் தூக்கிட்டு போக முடியாது. ஃப்ளைட்டில் லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு தனி ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட கொடுத்துருவோம். அவன் வெயிட்டு போட்டு கரெக்டாக இருந்தால் உள்ளே போடுவான். நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் போயிடுவோமா? ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு வெயிட் அதிகமாக இருந்தால் தூக்கி வேற பக்கம் போட்டுருவான். இந்த மாதிரி சேர்ந்த லக்கேஜ்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வருஷம் எல்லா ஏர்போர்ட்லையும் ஆக்ஷன் விடுவாங்க, ஏலத்துக்கு விடுவாங்க. அந்த பேக்லாம் திரும்ப நமக்கு கிடைக்காது. ஒருத்தன் இங்கேருந்து போட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டான்னா திரும்ப அமெரிக்காவுக்கு அவன் பேக்கை என்ன பண்ணுவான், எதுவும் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இது வேற எங்கேயாவது கை மாறி போயிடும். எல்லா ஏர்போர்ட்லையுமே இந்த ஆக்ஷன் நடக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியல. எல்லா ஏர்போர்ட்லையும் வருஷம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு ஆக்ஷன் பண்ணுவாங்க, ஏலத்துக்கு விடுவாங்க. சரி, இப்போ நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இந்த விமானம் அது நியமிக்கப்பட்ட இடத்துக்கு போகணும்னாலும், அது பறக்க வேண்டிய விதத்தில் செம்மையா பறக்கணும்னாலும் அதற்கு சரியான அளவில் என்ன இருக்குதுங்க, ஒரு வெயிட் ஒன்று இருக்குது, ஒரு ஒரு சுமையை அது சுமக்குது. இப்போ இது தாண்டி போச்சுன்னா அந்த சுமையை தாங்க முடியாம ஃப்ளைட் என்ன ஆகாது, டேக் ஆஃபே ஆகாது. அப்புறம் எங்க போய் பறக்கிறது, மேலேயே ஏறாது. இப்போ இதே போல தாங்க நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலேயும் நம்மளால மேலே எழும்ப முடியாதபடி தேவன் வைத்திருக்கிறதான அந்த லக்குக்கு, தேவன் வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர முடியாதபடி இருதயத்துல தான், இந்த இருதயத்துல தான், நான் திரும்ப சொல்றேன், எல்லாரும் கவனிங்க, என்னை பாருங்க, இருதயத்துல தான் பாரங்களும் சுமைகளும் நிறைந்திருக்கிறது. இதுதான் வெளியில் இருக்கிறதான சத்ருவினுடைய தந்திரங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி, அதாவது ஒரு காந்த மாதிரி இருக்குது. நீங்க நினைக்கலாம், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனையும் இந்த கவலையும் இந்த பாரமும் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குன்னா, அதற்கு காரணம் வெளியிலிருந்து உள்ள ஈர்க்கிற மாதிரி விஷயம் ஒண்ணு இன்னும் உள்ள என்ன இருக்குது, மறைந்திருக்கிறது. இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இருதயத்தில் இவ்விதமாக இந்த தீமையான பொக்கிஷங்களினால் நிறைந்திருக்கிற இருதயம்
இதுல இந்த தீமை எல்லாம் தூக்கி வெளியே போட வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அப்ப இந்த நாளிலே நம்ம எல்லாரும் என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? இருதயத்தை காவல் பண்ணுகிற வேலை. நம்ம எல்லாருமே ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? இந்த வேலையை நீங்க யாரும் தவிர்க்க முடியாது. ஆப்வியஸா நீங்க ஒண்ணு நல்ல விஷயத்தை உள்ள வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ஆப்போசிட்டா தீமையான காரியங்களை உள்ள வைத்துக்கொண்டு இருதயத்தை பத்திரமா மூடி வச்சிருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை கதவை வந்து தட்டினாலும் செக்யூரிட்டி என்ன பண்ணுவார்? ஏய் போ, வெளியே போ, தேவையில்லை, உன் வார்த்தையெல்லாம் எனக்கு வேணாம், கெட் அவுட். ஏன்னா ஏற்கனவே இருதயத்தில் நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? அவருக்கு பிரியமில்லாத நிறைய வச்சிருக்கிறேன். அவரை உள்ள விட்டானா உள்ள இருக்கிறதெல்லாம் அவர் தூக்கி வெளியே போட்டுருவார். எப்படி ஜெப வீட்டுக்குள்ள பூந்து, தேவாலயத்துக்குள்ள பூந்து புறா விற்கிறவர்கள், காசுக்காரர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? அடிச்சு துரத்தின மாதிரி உள்ள பூந்து இவர் இருதயத்தை சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் வெளியே தள்ளிடுவார். ஆனா எனக்கு இதெல்லாம் வேணும், இச்சை எனக்கு வேணும், கசப்பு எனக்கு வேணும், பொறாமையா ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் நான் உள்ள வச்சு நானே அதுக்கு செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். வசனம் பேசினாலும் உள்ள போக மாட்டேன்து, ஊழியக்காரர் திரும்ப திரும்ப பேசினாலும் உள்ள போக மாட்டேன்து, ஏசப்பாவே வந்து கதவை தட்டினாலும் கதவை திறக்க மாட்டேன்றோம். ஏன்னா தீமைக்கு உள்ள வச்சு, தீமையை உள்ள வச்சுக்கிட்டு தீமைக்காக பாதுகாக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நேரம் வருதுங்க. என் ஒருத்தனை வச்சு பேசுறாங்கல்ல, நீங்க யாரும் சொல்ல முடியாது. இது எனக்கும் உரிய வார்த்தை. என்னையும் நான் நேற்று இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசும்பொழுது நான் குத்தப்பட்டேன். நான் இன்னும் என்னென்ன காரியம் எல்லாம் இருதயத்தில் மறைஞ்சிருக்கிறதுன்றத கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் உணர்த்தப்பட்டு நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு உங்க சமூகத்தில் நின்று இந்த வார்த்தையை நான் பேசுறேன். ஆகையினாலே நம்ம யாருமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இன்னும் மறைஞ்சிருக்கிற காரியம் என்ன? கர்த்தாவே என்னுடைய இருதயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அதை வெளியரங்கமாக்குங்க, அந்த ரங்கத்தில் மறைஞ்சிருக்கிறத வெளியரங்கமாக்குங்க. நம்ம வெறுமனே போன வருஷத்துல இந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறதுன்னு சொல்லி ஒரு 3 நாள் 4 நாள் ஜோம் பண்ணோமே, அதோட மொத்தமா எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்ல. ஒவ்வொரு நாளும் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தீமையின் காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து வெளியேற்ற வேண்டும். தீமை உள்ள இருந்துச்சுன்னா வெளியில நம்ம தான் காவலாளி. நன்மையான காரியம் உள்ள இருந்தாலும் நீங்க தான் காவலாளி. உள்ளுக்குள்ள எதை வைக்க போறீங்கன்றதை தீர்மானிக்கிறது நீங்க தான். ஏன்னா உங்க இருதயத்திற்கு காவலாளி நீங்க தான். யூ ஆர் த வாட்ச்மேன் ஃபார் யுவர் ஹார்ட். ஆகையினால இந்த வாட்ச்மேன், இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்கள துச்சமாலாம் நினைக்க கூடாது. அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. அந்த வேலையை செய்யறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க சரியா தன்னுடைய வேலையை செய்யலைன்னா உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் தேவன் அதை என்னன்னு சொல்றாரு? பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். பொக்கிஷத்துக்கு தானே செக்யூரிட்டி தேவை. சும்மா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுக்கு செக்யூரிட்டி போடுவாங்களா? சொல்லுங்க, எங்க செக்யூரிட்டி போடுவாங்க சொல்லுங்களேன்? பொக்கிஷம், விலையேற பெற்றது, எங்கும் கிடைக்கக்கூடாதது, அரிதான காரியத்துக்கு தான் செக்யூரிட்டி போடுவாங்க. இப்ப அந்த மாதிரி நம்முடைய இருதயத்திற்குள்ள அரிதான காரியங்கள் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான வார்த்தை, தேவனுக்கு பிரியமான அந்த ஆசை, அந்த பிரசன்னம் உள்ள இருந்துச்சுன்னா அதையும் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். உள்ள அதுக்கு மாறி வேற ஏதாவது இருந்துச்சுன்னா செக்யூரிட்டி வேலையை கொஞ்சம் ஒழுங்கா செய்யணும். கொஞ்சம் கண்ணை திறந்து உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஒருவேளை வேற ஏதாவது மறைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம செக்யூரிட்டியா உள்ள இருக்கிறத தூக்கி வெளியே போடுறது நம்ம வேலை தான். செக்யூர் பண்றது தானே நம்ம வேலை, காவலோடு காத்துக்கொள்றது தானே நம்முடைய வேலை. இந்த வேலையை நம்ம ஒழுங்கா செய்யலன்னா நிச்சயமா வருகிற நாட்களிலே பிசாசுனுடைய அந்த என்ன சொன்னாங்க, அது என்ன வார்த்தை சங்கீதத்தில் வாசிச்சோம்? தந்திர யோசனைகள். நல்லா கவனிக்கணும். இதுதான், இந்த வார்த்தையை தான் நான் பிரதானப்படுத்த விரும்புறேன். ஏன்னா கரெக்டா அந்த வசனத்தை தான் இன்னைக்கு சங்கீத பகுதியை நம்ம தியானிச்சோம். தந்திர யோசனைகள். 3வது வசனம் வாசிங்களேன். வசனத்தை மறந்துடாதீங்க, ஏன்னா அதுதான் நம்முடைய அடிப்படையே. 83:3 உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து. அவன் யோசிக்கலாம், அவன் மூலம் அவன் யோசிச்சுட்டு போட்டோம். ஆனா அது உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, உங்களை தொடக்கூடாது. உங்க பக்கம் எப்படி வருது? அவனுடைய உபாய தந்திரம் எப்படி உங்க பக்கமா வருது? ஏன்னா இருதயத்துல அந்த தந்திர யோசனையை ஈர்க்கக்கூடிய காந்தம் மாதிரி ஏதோ ஒன்று இருதயத்துக்குள்ள இன்னும் மறைஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப நம்ம தேவ சமூகத்துல நம்ம கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவில் நம்ம வாசிக்கிறோம்.
எரேமியா 17வது அதிகாரம் 9 10 வசனங்கள். எரேமியா 17 9 10 வசனங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை, வாசிங்க சத்தமா, ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்திற்கு நீங்க தான் காவலாளி. இருதயத்துக்குள்ள என்ன பொக்கிஷத்தை வச்சிருக்கிறன்றதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இது சும்மா விளையாட்டல்ல, இது ஏதோ எதேர்ச்சியாக சும்மா இன்னைக்கு பேசணும்னு யாரோ திட்டமிட்டு வந்தது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் திட்டவட்டமாக சபைக்கு பேசி எச்சரித்து கொண்டிருக்கிற, தீர்க்க தரிசனமாக உரைத்து கொண்டிருக்கிற அவருடைய வார்த்தைகள். இது கர்த்தருடைய வார்த்தை. காதுள்ளவன் கேட்கட்டும். செவிட்டு விரியனை போல காதை அடைத்துக் கொள்கிறவன் அப்படியே இருக்கட்டும். சீக்கிரம் நியாய தீர்ப்பு வரும், சீக்கிரம் நியாய தீர்ப்பு வரும். உணர்த்தப்படுகிறவர்கள், உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்துல வச்சு கொள்றீங்களா? தேவ பிரசன்னம் உங்க இருதயத்தின் வாஞ்சையாக இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. உங்க இருதயத்திற்கு நீங்கள் தான் காவலாளி. உங்களுடைய இருதயத்திற்கு நீங்க தான் செக்யூரிட்டி. உங்களுடைய இருதயத்துல உள்ள என்ன வச்சு நீங்க எப்படி காத்து கொண்டிருக்கிறீங்க? தீமையான காரியங்களை உள்ளே வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அது சத்துருவினுடைய உபாய தந்திரங்களை உங்களுக்கு நேராக ஈர்க்கிறதான காந்தத்தை போல செயல்படும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், எனக்கு ஏன் திரும்ப இந்த பிரச்சனை, ஏன் இந்த பொருளாதார நெருக்கடி, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் ஏன் கைகூடி வரல, ஏன் இந்த காரியம், காரணம் என்ன? உள்ள தீமையான காரியத்தை பொக்கிஷமாக வைத்து அதற்கு காவலாளியாக வெளியே நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆனால் தேவன் எல்லா மனிதனுடைய வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரோ உள்ளந்திரியங்களை சோதித்து பார்க்கிற தேவனுமாய் இருக்கிறார். சோ இந்த நாளிலே எல்லாரும், ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட பிரத்யட்சமாய் பேசியிருப்பார் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்க, கர்த்தாவே என் இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து பாரும், என்னுடைய உள்ளந்திரியங்களை கர்த்தர் சோதித்து பாரும். அப்பா, வேதனை உண்டாக்குகிற காரியங்களை என்ன விட்டு அகற்றுங்கப்பா, வேதனை உண்டாக்குகிற காரியங்களை என்ன விட்டு அகற்றுங்கப்பா. சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம், கர்த்தாவே கர்த்தாவே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரோ, என்னுடைய இருதயத்திற்கு நான் காவலாளியாக இருக்கிறேன், தீமைகளை உள்ள வைத்துக் கொண்டு நான் காவல் காத்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் அது எதற்கும் பிரயோஜனம் இல்லையே. அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே நீங்க அப்பா உங்களுடைய வார்த்தையினால என்னோடு கூட பேசுறீங்க. கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்துல தங்கட்டும் அப்பா. அப்பா அப்பா பூமியிலே நாங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தாவே எங்களுடைய இருதயம் நல்ல பொக்கிஷங்களினால நிரப்பப்பட்ட இருதயமா இருக்கட்டும். கேட்போம் கேட்போம் கேட்போம். We need a transformation in our hearts. நம்முடைய இருதயத்திலே ஒரு உருமாற்றம் தேவை பிரியமானவர்களே. இது ஏதோ சும்மா திட்டமிட்டு பேசப்படுகிற வார்த்தைகள் அல்ல. இது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே பேசுகிறதான வார்த்தைகள். தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். இருதயத்தின் காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இனி காலம் செல்லுவது இல்லை. எந்த காரியங்கள் உங்களை அழுத்துகிறதோ, எந்த காரியங்கள் உங்களுக்கு பாரங்களாக பார்க்கப்படுகிறதோ அதற்கு காரணம் வெளியிலிருந்து வருகிறதான அந்த உபாய தந்திரங்கள் உங்களை வருவதற்கு ஈர்க்கக்கூடிய தீமையான காரியம் பொக்கிஷம் இன்னும் இருதயத்திலே மறைந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலே நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே நாம் கேட்போம் கேட்போம், கர்த்தாவே அதை கர்த்தாவே எனக்கு வெளிச்சம் போட்டு காண்பீங்கப்பா, வெளிச்சம் போட்டு காண்பீங்க. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 29 விதமாய் சொல்லுகிறது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். திரும்ப வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 28:26, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அந்த ஞானம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு உண்டாகுகிறது. ஆகையினால் இந்த நாளிலே தேவ பிள்ளைகள் எல்லாரும் 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 நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே கண்களை மூடுவோம். வேடிக்கை பார்க்க வேண்டாம், சும்மா வாயை மூடிட்டு இருக்காதீங்க. நம்ம வாயை மூடி நிக்கிறதுக்காக இந்த சர்ச்சுக்கு வரல.
இன்னைக்கு காலையில ஆராதனைக்கு வந்தது அப்படியே ஜிப்பு போட்டு வாயை பேஸ்ட் போட்டு ஒட்டின மாதிரி வாயை மூடிட்டு இருக்கிறதுக்காக கிடையாது. பாவங்களை அறிக்கை செய்யணும். தெரிந்த தெரியாத காரியங்களை வாயினால நம்ம அறிக்கை செஞ்சு தேவ சமூகத்துல ஒப்புரவாகணும். கடினங்களை உடைக்கணும். நம்முடைய இருதயம் பார்வோன் இருதயம் மாதிரி இருக்க கூடாது பிரியமானவர்களே. நம்முடைய இருதயம் பார்வோனுடைய இருதயம் போல இருக்க கூடாது. தீமைகளை உள்ளே வைத்து காவல் காக்கிற மனிதர்கள் நாம் அல்ல. தேவனுக்கு பிரியமான நல்ல பொக்கிஷங்களை உள்ளே வைத்து காவல் காக்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். என்னென்னலாம் கர்த்தர் உணர்த்துறாரோ அதெல்லாம் அறிக்கை பண்ணுங்க. தேவ பிள்ளைகள் அறிக்கை பண்ணுங்க. எதெல்லாம் என் இருதயத்தில் இன்னும் தீமையான காரியமா மறைஞ்சிருக்கிறதோ கர்த்தாவே அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. I want to confess it. நான் அதை அறிக்கை செய்ய விரும்புகிறேன். அதை என்னுடைய இருதயத்திலே விட்டு வெளியேற்ற விரும்புகிறேன். அது இனிமே எனக்கு பொக்கிஷமா இருக்க போறது இல்ல. அதெல்லாம் குப்பை. அதெல்லாம் குப்பை. இது வரைக்கும் நான் பொக்கிஷமா நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் குப்பையா இருக்குது. அதெல்லாம் நான் வெளியே போடுறேன். இதுதான் என் வாழ்க்கைக்குள்ளாக தந்திர யோசனைகளை, சத்துருவினுடைய தந்திர உபாயங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆகையினால என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறேன். என்னுடைய இருதயத்தை நான் சோதித்து பார்க்கிறேன். என் இருதயத்தை நான் நம்ப போறது கிடையாது. என்னுடைய இருதயத்தை நான் நம்ப போறது கிடையாது. என்னை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நான் நம்புவேன். சகல ஆலோசனையோ, சகல போதனையோ, சகல ஞானமோ எனக்கு அவராலே உண்டாகிறது. என்னுடைய இருதயத்தை நான் நம்ப போவது இல்லை. இருதயத்தின் அறைகளிலிருந்து வருகிறவைகள் கேடுள்ளவைகளாய் இருக்கிறது. நான் அதை நம்ப போவது இல்லை. ஆவியானுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன். கேட்போம் எல்லாரும் வாயை திறந்து. ஓ ஜீசஸ், வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்கப்பா. அப்பா, மறைவான காரியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்கப்பா. கேட்பீங்களா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்களேன். ஏசப்பா, மறைவான காரியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இருதயத்திலே மறைந்திருக்கிற தீமையான பொக்கிஷங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. நான் இனிமேலும் தீமையை உள்ள வச்சுக்கிட்டு அதுக்கு காவல் காக்கிற காவலாளியா இருக்க போறது இல்ல. தீமையை இனிமே என் இருதயத்திற்குள்ள நான் அனுமதிக்க போறது இல்ல. அசுத்தங்களை இருதயத்திற்குள்ள நான் அனுமதிக்க போறது இல்ல. இது வரைக்கும் ஒருவேளை நான் அனுமதிச்சிருந்தாலும் கர்த்தர் என்னை தயவா மன்னிச்சு அது நிமித்தமா இருதயத்திற்குள்ள வந்திருக்கிற அசுத்தங்களை, குப்பைகளை, கூலங்களை இப்போ நான் வெளியேற்றி போடுகிறேன். என்னுடைய இருதயத்தின் அறைகள் சுத்திகரிக்கப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தாவே, இது பயங்கரமான ஒரு சத்துருவின் தந்திரமாக பார்க்கப்படுகிறது. அதை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்களே. ஆகையினாலே நாங்க தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தரும், கணவன் மனைவிக்கு உத்தரவாதி கிடையாது, மனைவி கணவனுக்கு உத்தரவாதி கிடையாது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உத்தரவாதி கிடையாது, சகோதரன் சகோதரிகளுக்கு உத்தரவாதி கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் அவரவர் ஆத்துமாவிற்கு அவரவரே உத்தரவாதியாக இருக்கிறார்கள். ஆகையினால இங்க நம்ம வேற யாரையும் குறை சொல்ல முடியாது. வேற யார் மேலேயும் நம்ம கை காட்ட முடியாது. நம்ம அவரவர் இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் மகத்துவமான காரியங்களை இந்த நாட்களில் செய்ய போகிறார். நம்முடைய இருதயம் சரியா இருந்துச்சுன்னா, நல்ல பொக்கிஷங்களினாலே நம்முடைய இருதயம் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் செய்கிறதான காரியங்கள் மகத்துவமானவைகளாக இருக்கும். இது எதேர்ச்சியாய் திரும்ப கர்த்தருடைய வார்த்தை பலமுறை வருகிறது. இது எதேர்ச்சியாய் பேசப்படுகிற வார்த்தைகள் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், இது எதேர்ச்சியாய் பேசப்படுகிற வார்த்தைகள் அல்ல. தேவ ஆவியானவரால் இந்த நாளிலே இந்த மனிதர்களுக்கு பேச வேண்டும் என்று சொல்லி திட்டமிடப்பட்டு பேசப்படுகிற வார்த்தைகள். ஆகையினாலே உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய், திறந்த செவி உள்ளவர்களாய், திறந்த சிந்தை உள்ளவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. தயவு செய்து இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இருதய கடினம் வேண்டாம். இருதயத்துக்குள்ள இன்னும் தீமைகளை வைத்துக் கொண்டு நாம காவல் காக்க வேண்டாம். நம்முடைய நல்ல பொக்கிஷங்களை காவல் காக்க வேண்டும். கர்த்தருடைய இருதயம், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும். அதை நம்ம காக்க வேண்டும். ஒரு நாளும் அந்த வார்த்தை நம்மளை விட்டு வெளியில போயிடக்கூடாது. சத்ருவானவன் அதை திருடும்படியா தான் காத்து கொண்டிருக்கிறான். இருதயத்தை விட்டு தேவனுடைய வார்த்தையை திருடும்படியா தான் காத்து கொண்டிருக்கிறான். வாலிப பிள்ளைகள், நீங்க எதை உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்றீங்க? எதை நீங்க பார்க்கறீங்க? சோசியல் மீடியா, நீங்க பார்க்கக்கூடிய காரியங்கள், too much of junk, குப்பைகள், கூலங்கள், இதெல்லாம் பார்க்க உங்களுடைய இருதயமும் அதை போலவே மாறுகிறது. பொதுவா இப்படி சொல்லுவாங்க, ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான சரீரம் இருக்கணும்னா ஆரோக்கியமான உணவு இருக்கணும்னுவாங்க.
நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அப்படிதான் உங்க உடம்பு இருக்கும்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள். ஜங்க சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ஜங்கா தான் இருக்கும். ஆரோக்கியமானதை சாப்பிட்டோம்னா நம்முடைய உடம்பு ஆரோக்கியமானதா இருக்கும். அதே போலதான் இருதயத்திற்குள்ள எதை நீங்க நிரப்புறீங்களோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் இருக்கும். உங்கள் இருதயத்திற்குள்ள நீங்க குப்பையும் கூலத்தையும் நீங்க நிரப்புனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் அதே போலதான் இருக்கும். வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷமா நான் தேவனுடைய வார்த்தையான ஆலோசனையான சொல்றேன். பிரியமானவர்களே, தம்பி தங்கச்சி, நல்லா கவனிங்க. whatever you are consuming on the social media, நீங்க வாட்ஸ்அப்ல பார்க்குற ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு, ஃப்ரெண்ட்ஸோட பேசுற காரியங்கள், யூடியூப்ல நீங்க பார்க்குற ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம்ல பார்க்குற ரீல்ஸ், எதுவாக இருந்தாலும் உள்ள என்ன போகுதோ, இருதயத்திற்குள்ள கண்ணு வழியா காது வழியா என்ன போகுதோ அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். ஒரு சிலர் போன் பார்க்காம ஒரு சிலர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க அது வழி என்ன பார்க்கறீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். நான் சொல்றத உணர்வுள்ள இருதயம் உள்ளவங்க கேளுங்க. கர்த்தர் இந்த காரியத்தை ரொம்ப திட்டவட்டமாக உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, நான் இந்த சபையிலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிற ஊழியக்காரன் என்கிறதான அந்த பொறுப்புல நான் இதை சொல்றேன். உங்க யாருக்கு மேல எனக்கு அதிகாரம் கிடையாது, ஆனா எனக்கு பொறுப்பு இருக்கிறது. I have a responsibility to obey what my God says. என்னுடைய தேவன் பேச சொல்லுகிறதான காரியத்தை கீழ்ப்படிந்து பேசுற பொறுப்பு எனக்கு இருக்குது. உங்களை யாரும் மிரட்டுறதுக்கோ உங்களை பயமுறுத்துறதுக்கோ எனக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க. ஆகையினால் இந்த நாளிலே தேவனுடைய பொறுப்பை நிறைவேற்றுறதுக்காக தான் ஊழியக்காரனா உங்க மேடையில நின்று உங்க முன்னாடி நான் பேசுறேன். நீங்க எதை உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்றீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். உங்களுடைய இருதயத்தில் இன்னும் நீங்காத குப்பைகளும் கூலங்களும் இருக்கும் என்று சொன்னால், அதற்கு காவல் காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், சீக்கிரத்திலே பார்வோனை போல தேவனே உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவரே என்கிட்ட சொல்லலையே, எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தலைன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கர்த்தர் மிகவும் அன்புள்ள தேவனாய், இரக்கம் உள்ளவராய், கிருபை உள்ளவராய், நம்ம யாரும் அழிஞ்சு போறது தேவனுடைய திட்டம் இல்ல. அதனால நம்ம கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் வைங்க. அதுவே உங்களுடைய பொக்கிஷமா மாறட்டும். வசனம் மாத்திரமே பொக்கிஷமாய் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவரே, என்னையும் நீங்க உணர்த்துறீங்க. இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட என்னையும் வெட்டுகிறது. நானும் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் என் இருதயத்தை நானும் ஒப்பு கொடுக்கிறேன். என் இருதயத்துல நான் அனுமதிச்ச தீமையான காரியங்களை நான் வெளியேற்றுறேன். இப்போ தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்தை சுத்திக்கிறீங்க. தீமையான காரியங்களை உள்ள வைத்துக் கொண்டு பொக்கிஷங்களாக நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா காவலாளியா நான் எதை பாதுகாக்கணுமோ அதை விட்டுட்டு வேற ஏதோ காரியத்தை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என்ன தயவாம் மன்னிங்க இயேசுப்பா. இந்த தீமைகளை நான் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை விட்டு வெளியேறும்படி கட்டளை எடுக்கிறேன். பரலோக அக்கினியினால் என்னுடைய இருதயத்தின் அறைகள் சுத்திகரிக்கப்படுவதாக. உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாங்க. இந்த நாளிலே கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகள், திட்டவட்டமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தப்பட்ட இந்த வார்த்தைகள், நீங்க பேசினது. ஆகையினால நீங்க தான் கிரியை செய்வீங்க. இது உம்முடைய வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இதற்கு அப்புறமா செயல்படுகிற எல்லா கிரியைகளும் ஆவியானவரே உம்முடையது. இதன் மூலமாய் வருகிற எல்லா கனமும் மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கு. இந்த மாற்றம் நம்முடைய சபையில இந்த நாட்களில் இருந்து ஆரம்பிக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகளா நம்ம எல்லாரும் தீர்மானம் எடுப்போம். நம்முடைய 2 கரங்களை உயர்த்துவோம். தீர்மானம் எடுக்கிறவர்கள் மாத்திரம் தயவு செஞ்சு எல்லாம் கை தூக்குறாங்கன்றதுக்காக தூக்காதீங்க. யாரும் உங்களை கண்ணை திறந்து இவங்க கை தூக்குனாங்களா தூக்கலாம் பார்க்க போறது இல்லை.
நீங்க ஏசப்பாக்கு முன்னாடி உண்மையா இதை ஒப்பு கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய இருதயத்தை கர்த்தாவே எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள நான் இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இருதயத்துல நல்ல பொக்கிஷங்கள் நிரப்பப்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை தீமையான காரியங்களை வைத்துக்கொண்டு பொக்கிஷமாக அதை காவல் காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அதை உணர்த்தி எனக்குள்ள இருக்கிற மறைஞ்சிருக்கிறதை வெளியேற்றுகிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. நான் ஜெபிக்க நான் தேவ சமூகத்துல காத்திருக்க கர்த்தருடைய வார்த்தையினாலே என்னுடைய இருதயம் நிரப்பப்பட உள்ள இருக்கிற அசுத்தங்கள் வெளியேறட்டும் அப்பா. என்னுடைய இருதயத்தை நான் எல்லா காவலோடும் காத்துக்கொண்டு ஒரு காவலாளியை போல மிகுந்த ஜாக்கிரதையா என் இருதயத்தை நான் சோதித்து ஆராய்ந்து பார்க்க எனக்கு உதவி செய்யும். இந்த சபையிலே அப்பா நாங்க யாரும் சத்ருவனுடைய உபாய தந்திர யோசனைகளுக்கு நாங்கள் இரையாக போவது இல்லை. நாங்கள் இனி இவ்விதமான சத்ருவினுடைய தந்திர யோசனைகளுக்கு இரையாக நாங்கள் மறுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி ஒருவேளை அந்த தந்திரங்களை ஈர்க்கக்கூடிய எங்களுடைய இருதயத்துல ஏதாவது காரியம் மறைஞ்சிருக்குன்னா அதை இப்பொழுதே கர்த்தர் ஆண்டவரே எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் கொண்டு வந்து எல்லாவற்றையும் அக்கினால சுத்திகரிப்பீராக, இரத்தத்தினால கழுவுங்கப்பா. உமக்காக எழும்பி நிற்கிற ஒரு சேனையாய், உம்முடைய நாம மகிமைக்காக பிரதிபலிக்கிற ஒரு சபையாய் எங்கள் சபையையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சந்ததியும் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த நாளிலே தங்களுடைய கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலிருந்து தங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்க விசேஷமாய் வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க பார்க்கிற பேசுகிற மனிதர்கள் பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர்கள் எச்சரிப்பா இருக்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, தங்களுடைய இருதயத்தில் நல்ல பொக்கிஷங்களை வைத்து காத்துக்கொள்ள கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும். நீர் மாத்திரம் உயர்ந்திரும். எங்களோடு நீங்க பேசுனீங்க, அதற்காக நன்றி அப்பா. நன்றி ஏசப்பான்னு சொல்லலாமா? நம்ம மேல அன்புள்ளவரா இருக்கிறனால தான் ஏசப்பா நம்மகிட்ட பேசி இருக்கிறாரு. சொல்லுவோம், நன்றி ஏசப்பா, நீங்க தான் பேசுனீங்க. இது உங்களுடைய வார்த்தை, இது பில்லியனுடைய வார்த்தை இல்ல, இது சகோதரர் அசோக் அவருடைய வார்த்தை இல்ல, இது தேவனுடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. ஆகையினாலே நாங்க ஒவ்வொருத்தரும் இதற்கு கீழ்ப்படிய கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். சகல கடினங்களையும் எங்களை விட்டு அகற்றும். நீர் மாத்திரம் மகிமை அடையும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் அப்பா. நீங்க மாத்திரம் உயர்ந்திருங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.